கிருஷ்ணன் எக்ஸ்எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவர்களை வருக வரவேற்று நமது அண்ணன் தினகரன் அவர்கள் எங்களை வரவேற்றதற்கு மிக்க நன்றி என்று தெரிவித்துக் கொண்டு எனது உரையாற்றலை அளிக்கிறேன். நம்ம பொதுவாகவே வேரமுத்திரை என்னன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கீங்க. இல்ல, நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன், நிறைய பேர் இந்த சங்கத்துக்கு ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்ல, ஒரு இடத்துலயும் பேர் இருக்கு. வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் ஒரு இடத்துல பேர், இளைஞர் வீரமுத்திரை இளைஞர் பேரவை சங்கம் ஒரு இடத்துல பேர், நிறைய பேர் வளையர் என்ற ஒரு பேர், வளையக்காரர் சங்கம் என்ற ஒரு பேர். எங்களது முன்னோர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வாழ்ந்த நாட்டிலே வெள்ளையர்களை ஓட ஓட பின்தொடர்ந்து அடித்தவர். அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஒருவர் மட்டுமே சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த இந்நாட்டில் இப்பொழுது முத்திரையர் வந்திருக்கிறது என்றால் நாம் மிகவும் பெருமை கொள்ள ஆசைப்படுகிறோம். இதற்காக விழாப்பாக்கம் பேரூராட்சி சின்னத்தக்கை செல்வகுமார் அவர்கள் எங்கள் அண்ணன் தினகரன் அவர்களால் விழாப்பாக்கம் பேரூராட்சி செல்வகுமார் அவர்கள் மிகவும் சமுதாயத்திற்கு பாடுபடுகிறார். ஏனென்றால் முத்திரையர் என்றாலே நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா சில பேர் என் கூட ஒரு 4 பேர் வந்தா பஸ்ல போறோம், ஒரு அம்மா கேட்கறாங்க, பா இது என்னப்பா ஐநாறு சாமியான்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு நம்ம முத்திரையர் என்றால் யாருன்னு தெரியாம போச்சு, நம்ம வளர்ச்சியே இல்லை. அண்ணன் சொன்னாரு, நம்ம பசங்க எல்லாம் சேர்க்கை இல்லைன்னு. சேர்ந்தா தானே சேர்க்கை இருக்கோம், சேராம எப்படி இருக்கோம்? நம்ம எல்லாம் அவங்க அங்க எதுவும் பொசிஷன் ஏற்றி பிரிஞ்சு போறாங்க. ஏன்னா ஒரே கொள்கை ஒன்று சேர் என்று சொல்றோம், ஒரு குரல் குரல் ஒன்று சேர்த்து பார். இப்போ பொதுவாக எங்க ஊர்ல கொடி எடுத்திருந்தோம், அது காலப்பொழுக்கால அந்த கொடி அகற்றப்பட்டுள்ளது. இப்போ இது வீரமுத்திரையர் சங்கத்தின் சார்பாக, இளைஞர் பேரவை முத்திரையர் சங்கம் சார்பாக எனது ஊரில் ஒரு முத்திரையர் கொடி ஏற்ற வேண்டும் என்று காவல் நிலையத்திற்கு போய் சென்றோம். அப்போது அதை கூறுகிறார்கள், அக்கம் பக்கம் விசாரிங்க, எத்தனை பேர் இருக்கான்? 20 பேரா 30 பேரா? கடவுளா ஒருத்தரா போடா வேலையை பாரா. இதே பார்த்தா சாதிக்காரன் போய் கேட்டா, என் சாதி நீ கொடுத்தே ஆகணும் சொல்றீங்க, என் சாதி நீ கொடுத்தே ஆகணும், இங்க கொடி வச்சே ஆகணும், நட்டே ஆகணும். ஆமா, நீங்க ஒன்றை சேருங்க, நாங்க 4 பேர் தான் 40 பேர் தான். இப்ப நீங்க நினைக்கிறீங்க ஒரு நாள் வரும், அப்போ இதை நினைத்து பார், முத்திரையர் பேரவை சங்கம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். இளஞ்சிங்கங்களே, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம எப்போ நேற்று வந்தவங்க இல்ல, முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே நம் அரசு தொடங்கிவிட்டது. ஆட்சி முடிந்தால் என்ன, அரசாங்கம் வந்தால் என்ன, நம்மளுடைய அதிகாரம் பறிபோகவில்லை, நம்மளுடைய குடியுரிமை பறிபோகவில்லை. இத்தனையும் நிறைய. இப்போது திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் கேட்க சேர்ந்த செல்வகுமார் அவர்கள் மிகவும் திறமையாக நின்று பல இளைஞர்களை கரையேற்றி இருக்கிறார். அவர் சொல்லும் பதிலுக்கு ஒவ்வொரு சொல்லிலும் அவர் மதிப்புக்கு ஏற்ப நினைக்கிறார். இப்போ பள்ளிக்கொண்டாவில் முத்திரையர் மண்டபம் என்ற ஒரு முத்திரையர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 20 பேர் இருப்பீங்களா, 30 பேர் இருப்பீங்களா? நினைத்து பாருங்கள், சிந்தியுங்கள். ஏன்னா அவங்க பேசுறானே, சின்ன பையனா இருக்கானே, சொல்றானேன்னு சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வேணாம் இந்த சாதிக்கார வரானா, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போடுவா, யாருப்பா அவனுக்கு போட அப்பாயின்மெண்ட் போடு, என்னப்பா சாரி? ஆமாப்பா நான் இருப்பா, சரிப்பா போடுவா, போட்டு விடுப்பா. நீ யாருப்பா? நீ நான் பேசுவா, முத்திரையா? சரி, நான் குவாலிஃபிகேஷன் இருக்குங்களா, என்ன படிச்சிருக்கேன், எந்த ஏரியாவில் வர? அப்படி என்று ஒவ்வொரு சொல்களையும் கேட்டு கேட்டு எனது மக்களை தாய்த்து வீட்டில் அரசு
எனது சகோதரர்கள் 2 பேர் சென்று எனக்கு பேச வாய்ப்பளியுங்கள் என்று ஒரு கட்சியில் கேட்கிறார். கட்சி நேம் சொல்ல விருப்பமில்லை. ஒரு கட்சியில் சென்று எனக்கு பேச வாய்ப்பளியுங்கள். அந்த 2 பேர் ஏன் அங்கு போனார்கள் என்று தெரியுமா? நம் முத்திரையர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாட்டை நடத்தி அவர் 2 பேருக்கு பேச வாய்ப்பளித்தார். அந்த 2 பேர் அங்க போய் நிற்பார்களா? சொல்லுங்கள், சிந்தியுங்கள். நமது மாநாடு, நமது சங்கம், நமது முத்திரையர், நாம் நம் மக்கள் என்று மிகவும் சேர்ந்து ஒத்துழைப்பு வேண்டும். இப்போது ஆற்காட்டில் ஆற்காடு விளாப்பாக்கம் பேரூராட்சியில் நாங்கள் சின்னதாக நிறைய செய்கிறோம். எங்களால் முடிஞ்சது ஒரு 200 பேர் ஒரு அன்னதானம், ஒரு 100 பேருக்கு நம்மளால முடிஞ்சது. இப்போது கூட எங்கள் ஆர்வையர் அவர்கள் செல்வகுமார் அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார், சின்ன தக்கையில் எப்படியாவது நம்ம முத்திரையருக்கு என ஒரு சிலையை கட்ட வேண்டும், அதை ஊர் மத்தியில் நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்று பெருமையாக சொல்கிறார். நம் இளைஞர்கள் அனைவரும் சேர்க்கை இல்லை, ஒற்றுமை இல்லை. ஏன் ஓங்கி குரல் கொடுக்க ஒருவர் இருந்தால் அப்போ இது தெரியும், இது அரசியலா அலட்சியமா என்று யோசித்து பாருங்கள். இப்போது அண்ணன் தினகரன் அவர்கள் இப்போது இங்கு எங்களை அழைத்திருக்கிறார். அவர்கள் மதிப்புக்குரிய எங்கள் செல்வகுமார் அவர்களும் அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து இங்கு அவரால் முடிந்த 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ 30 பேரோ அழைத்து கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் இதே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இங்க இருக்கும் 30 பேர் 300 பேர் ஆகலாம். அப்ப இதை சொல்வீர்களா? இவங்க தாழ்த்தப்பட்டவன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யார் தாழ்த்தப்பட்டவன் நினைச்சுப்பா. ஒரு காலத்துல மாரடிச்சு போர் கட்ட ஆண்ட வம்சம் நாங்க. அதை நினைச்சு பார்த்திருக்கீங்களா? பேரரசர் பெரும்பிடிக்கு முத்திரையர் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, முத்திரையர் என்றாலே என்னன்னு தெரியுமா? போய் பாருங்க, அங்கதான் சொல்றான். அட யார் யாரும் வரான், சும்மா கத்திட்டு போயிடலாம், அட முடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஒவ்வொருத்தரும் வந்து பேசும்போது அப்படிதான் பேசுவான், கத்திட்டு போறான் தான் நினைக்கும். ஆனா அவன் கத்துறதுக்கு பின்னாடி தான் தெரியும் அதுக்கு பின்னாடி ஒரு போட்டுமே இருக்குது. அப்போ இது நினைக்க வேண்டும், சிந்தித்து பாருங்கள். நமது மக்களை தனித்தனியாக சென்று விடாதீர்கள், ஒன்று சேர், ஒரே குரல், அனைத்து முத்திரையர்களும் ஒன்று சேர வேண்டும். சிறிய கிராமத்திலிருந்து வந்து இப்போ எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி எம்பிசி எஸ்சி இந்த மாதிரி நிறைய பல சாதிகள் இருக்குது. அதனால வந்து ஒரு 10 ஊருக்குள்ள நடுவில் தான் நாங்கள் இருக்கோமா கண்டி இது வரைக்கும் எங்க சாதி யாருக்கிட்டையும் தாழ்த்தப்படவில்லை, இன்னும் தாழ்த்தவும் இல்லை. அதை மட்டும் வந்து நினைச்சு பார்த்துங்க. எவன் பார்த்தாலும் சொல்றான், என்னப்பா மஞ்சள் கொடியா பாருங்க, நான் மாரியாத்தா கூழ் ஊத்துறாங்களா, மஞ்சள் கொடியா இருக்கிறதுனாலலாம் அடே கூறு கட்ட பையன் அவன் சொல்றான். கூறு கட்டவனா கண்ணாடி போட்டு பார்த்தா அது முத்திரையர் போடுறான்னு. இவன் கண்ணாடி போட போறதான் தெரியுது. ஓ இவன் பேரரசர் அந்த புத்தகத்துல எல்லாம் வந்துச்சு அல்லப்பா. ஆமாந்தான். ஒரு தம்பி போயிட்டு இருக்கும்போது சொன்னான், அப்பா நான் அந்த 8வது புஸ்தகத்துல படிச்சிருக்கேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அவரை பத்தி போட்டிருந்தாங்க, நடா போட்டிருந்தாங்க இதுல அப்படின்னு நாங்க அப்பா கேட்கறாரு. அது சொல்றான், என்னதான் படிக்கவில்லை நீங்க, அது மற்ற சாதி பத்தி நீ படிக்காத, நம்ம சாதியை பத்தி மட்டும் பேசுன்னு சொல்றீங்க அப்படியாப்பட்ட. ஆனா அந்த ஆளுக்கு தான் தெரியல அவரே அந்த சாதி தான். அவன் பாட்டின போயிட்டு கேட்டபோது தான் தெரியுது நீ வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் உயிர்தான் சொல்லிட்டு. அப்ப எங்க சங்கத்துல இப்போ எங்க ஊர்ல ஒரு திருவிழா, ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் எங்க பசங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. 4 பேர் வரணும், வா நீ ஜெர்சி அடிப்பா, போப்பா ஒரு 30 பேர் கடிச்சு அடிச்சுடுப்பா, நீ பேனர் அடிப்பா. எப்போ கூட இங்க இருக்கிற அனைவரும் சொல்றேன், இந்த ஒரு திருவிழான்னு சொல்லி எங்க ஊர்ல ஒரு பயணம் நினைச்சுன்னா அங்க முத்திரையர் டிஷர்ட், முத்திரையர் பேனர், முத்திரையர்களுக்கான கொடி பறக்க
இனம் அனைவருக்கும் ஒற்றுமை இருந்திருந்தால் நாம் இங்கு தனித்தப்பட்டு நின்றதாக வாய்ப்பளிக்க இருந்திருக்காது. தனித்தப்பட்டு இருக்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறையதாக கொடுக்கும் எங்கள் அண்ணன் தினகரன் அவர்கள் ஒரு நேரத்தில் காவல் நிலையம் சென்று எங்களுக்கு கொடியேற்றுமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது உங்கள் ஊரில் கொடி அகற்றப்பட்டது எந்த நேரம் அப்படி என்று கேட்டார்கள். அதற்கு விளக்கம் அளித்து உங்களுக்கு கரெக்டான மனு கொடுத்து உங்களை மெதுவாக வாருங்கள், உங்க ஆதாரம் மொத்தம் எடுத்துக்கொண்டு வாருங்கள், அப்போது நான் கொடுக்கிறேன். ஆனால் அப்பொழுதும் சொன்னார்கள், எங்களுக்கு இன்னும் அந்த இடத்தில் கொடியை நட வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஒன்று சேர்ந்து போய் அப்போது கேட்டால் நான் சொல்கிறேன், ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், முத்தரையர் இடங்கள் எங்கெங்கு இருக்கிறதோ அங்கொன்று நம் கொடிகள் பறக்க வேண்டும். அப்பொழுதுதான் தெரியும் முத்தரையர் இடங்கள் இங்கு இருக்கிறது என்று. ஒன்று சேர் ஒரே குரல் ஓங்கி எழு, முத்தரையர் பேரவை இளைஞர் சங்கங்களே பொங்கி எழு, இன்னும் தாமதிக்காதீர்கள், ஒன்று சேருங்கள், நமது ஒற்றுமையை கைவிடாதீர்கள். இன்னும் பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம், மற்றவர்களும் பேச வாய்ப்பளிக்குமாறு நம்ம அண்ணன் தினகரன் அவர்களை வேண்டிக் கொண்டு செல்வகுமார் அவர்களை எங்கள் அழைத்து